ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ பிஎன்எஸ்ல இருக்க அடுத்த சாப்டரான சாப்டர் 3 ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம சேனலில் சாப்டர் அதாவது செக்ஷன் 1 to 13 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும், ஒரு தனி பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அடுத்த செக்ஷன்ஸான செக்ஷன் 14லேருந்து 20 வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது வந்து சாப்டர் 3 ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸில் இது வருது. அதாவது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டர். ஏன் அப்படின்னா இது வந்து ஜென்ரல் எக்ஸப்ஷன். லைக் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த அஃபென்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு அஃபென்ஸே இல்லாமல் ஆக்குற அளவுக்கு இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸில் இருக்க செக்ஷன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வந்து ஒரு க்ரைம் நடக்குது, இல்லை ஒரு பர்சன் வந்து மர்டர் பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மர்டரோட ஃபேக்ட்ஸ் வந்து இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸில் கவர் ஆகி இருந்தது அப்படின்னா அது வந்து மர்டராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போச்சுன்னா அது ஒரு அஃபென்ஸாக கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ அதனால் வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செக்ஷன்ஸ் தான் வந்து இந்த சாப்டர் 3 ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ். அதில் நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்க செக்ஷன் 14 என்ன சொல்கிறாங்கன்னா, act done by a person bound or be a mistake of facts believing himself bound by a law. அதாவது வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள், அதாவது ஒரு சட்டம் ஒரு பர்சனுக்கு ஒரு பவர் கொடுத்து இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பவரை அடிப்படையாக வச்சு அந்த பர்சன் அந்த ஆக்டை பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆக்டுக்கான தண்டனை கிடையாது. அதாவது அது மேபி ஒரு அஃபென்ஸாக கூட கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து கோர்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது அது ஆக்சுவலாக ஒரு அஃபென்ஸ் இல்லை. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பவரின் அடிப்படையில் தான் வந்து அவர் செஞ்சுருக்காங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷனை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சோல்ஜர் ஃபயர்ஸ் ஆன் அ மாப் பை ஆர்டர் ஆஃப் த சுப்பீரியர் ஆஃபீஸர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னா அவரோட சுப்பீரியர் வந்து ஷூட் பண்ணுங்கள், இந்த கும்பலை பார்த்து ஷூட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கமாண்ட் கொடுக்குறாரு. அந்த கமாண்டை பேஸ் பண்ணி அவர் ஷூட் பண்ணி ஒரு 20 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் எந்த அஃபென்ஸுமே பண்ணிடல. அவருக்கு கொடுக்கப்பட்ட பவர் அதுக்கான கமாண்ட் அதை பேஸ் பண்ணி தான் அவர் ஆக்ட் ஆகியிருக்கார். அதனால் அந்த இடத்துல வந்து அதை அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதை சொல்கிறது தான் செக்ஷன் 14. இந்த செக்ஷன் 14 யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தா இந்த ஆர்மி, இந்த போலீஸ், அவங்க எல்லாருக்குமே கவர் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இதுதான் இந்த செக்ஷன் தான் அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுது. இல்லைனா வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே வந்து நம்ம வந்து இவங்க குற்றம் பண்ணிட்டாங்க, இந்த ஆர்மி ஆஃபீஸர் ஷூட் பண்ணிட்டாரு, இவர் ஒரு மர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த மர்டருக்கான டெஃபினேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த செக்ஷன் தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து மற்ற ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎன்எஸ்லேருந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுது. அண்ட் இந்த ப்ரொவிஷன்லேயே சொல்லியிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் மிஸ்டேக் ஆஃப் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதோட ஃபேக்ட்ஸை தப்பாக புரிஞ்சுட்டு ஒரு ஆஃபீஸர் பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம், அது எக்ஸப்ஷனில் வரும். பட் ஆனால் மிஸ்டேக் ஆஃப் லா இருந்தது அப்படின்னா, அதாவது வந்து சட்டமே தெரியாது இல்லை சட்டத்துக்கு மாறாக பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து நம்ம எக்ஸப்ஷனாக கன்சிடர் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள் இந்த illustration B படிச்சிங்கன்னா புரியும். an officer of a court being an order by the court to arrest Y and after due enquiry believing Z to be Y arrested Z, A has committed no offense. இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது வந்து ஏன்ற ஒரு பர்சன் வந்து கோர்ட்டோட ஆர்டரை பேஸ் பண்ணி இசட்டை போய் கூட்டிகிட்டு வரணும் என்கொயரிக்கு. பட் ஆனால் பை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸில் அவர் ஆஃப்டர் த டியூ என்கொயரி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஒய்யை போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு அரெஸ்ட் பண்ணி. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ். பட் ஆனால் மிஸ்டேக் ஆஃப் லா அப்படின்றதுக்கான என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபீஸருக்கு அதுக்கான லீகல் அத்தாரிட்டியே அவருக்கு கிடையாது இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை என்கொயரி நடத்துறதுக்கோ. அவரோட ஒர்க் வேறு. பட் ஆனால் அவர் அந்த மிஸ்டேக் ஆஃப் லா பண்ணிட்டாரு அப்படின்னா அது வந்து இந்த எக்ஸப்ஷனில் கவர் ஆகாது. இது எதுக்காக அப்படின்னா, யாருமே வந்து சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எல்லாருக்குமே வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் லான்றதுமே வந்து ஒரு குற்றம் தான். யாருமே வந்து ஒரு தப்பை பண்ணிவிட்டு இந்த சட்டம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து செக்ஷன் 14. அண்ட் செக்ஷன் 15 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 15ஓட அப்ஜெக்டிவ் என்னென்னா ஜட்ஜஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதாவது விச் இஸ் டன் பை அ ஜட்ஜ்
when acting judiciary, அதாவது ஒரு ஜட்ஜ் அவரோட ஜுடிஷியல் பவரை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு கேஸை ஹேர் பண்ணுறாரு, ஹேர் பண்ணி எல்லா ஃபேக்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி எல்லா ட்ரையலையும் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரண தண்டனை கொடுத்ததுக்காக அவர் வந்து எந்த அஃபென்ஸும் பண்ணதாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 15. அதாவது செக்ஷன் 15 வந்து ஜட்ஜஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் செக்ஷன் 14 வந்து ஆல் கவர்மெண்ட் சர்வீஸ் எம்ப்ளாயீஸ் லைக் வந்து இந்த போலீஸ், இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது செக்ஷன் 14. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 14 அண்ட் 15. செக்ஷன் 16ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்ட் டன் pursuant to judgment or order of the court. அதாவது வந்து ஒரு பர்சன், ஏன்ற பர்சன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ட் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ இல்லை ஆர்டரையோ பேஸ் பண்ணி ஒரு ஆக்டை பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது வந்து அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் பார்த்துருக்காரு அண்ட் வந்து கோர்ட்டோட டைரக்ஷனை தான் அவர் ஒபே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் செக்ஷன் 17ல் வந்து ஆக்ட் டன் பை பர்சன் ஜஸ்டிஃபைடு ஆர் பை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பிலீவிங் himself ஜஸ்டிஃபைடு பை லா. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸால் ஒருத்தர் வந்து ஒரு செயலை பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த இடத்துல மிஸ்டேக் ஆஃப் லா இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் பார்க்குறீங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை அடித்து அவர்கிட்ட இருந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறாரு, பிடிங்கிட்டு ஓட்டுறாரு, அதாவது எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த போகிற பர்சனை நீங்கள் அடித்து உதச்சி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குட் ஃபேட்டில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. மேபி உங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சிருக்காரு. மேபி அடித்த பர்சன் கிட்ட இருந்து அடி வாங்கின பர்சன் திருடிட்டு கூட இருந்திருக்கலாம். மேபி அவரோட ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணி அந்த பர்சன் வந்து இந்த பர்சன் கிட்ட இருந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை ரிகவர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு அங்கே தெரியாது. இந்த இடத்துல ஒரு பியூராக வந்து ஒரு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ணது ஒரு தப்பான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு குட் ஃபேட்டில் தான் ஆக்ட் ஆகிருக்கீங்க. ஒரு ரீசனபிள் மேன் அப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது அப்படி தான் பிலீவ் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 17. அதாவது வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அஃபென்ஸ் இல்லை. பட் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, அண்ட் நாட் பை த ரீசன் ஆஃப் மிஸ்டேக் ஆஃப் லா. ஸோ மிஸ்டேக் ஆஃப் லா இருக்கக்கூடாது, பட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கலாம். அண்ட் செக்ஷன் 18ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை ஆக்சிடென்ட் ஆர் மிஸ்ஃபார்ச்சூன். அதாவது ஒரு பர்சன் ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை மிஸ்ஃபார்ச்சூனாலேயோ ஒரு பேட் லக்னாலேயோ, அதான் பியூராக ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த காயத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்கான இன்டென்ஷன் அவருக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் அந்த இடத்துல ஒரு டியூ கேர் அண்ட் டெலிகன்ஸோடு ஆக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா ஆக்ட் ஆகிருக்காரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சப்போஸ் அந்த இடத்துல ஒரு நெக்லிஜென்ஸாக ஆக்ட் ஆகிருக்காரு, மேபி வந்து ரொம்ப பொறுப்பு இல்லாமல் ஆக்ட் ஆகிருக்காரு, அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து இந்த இடத்துல கவர் ஆகாது. பட் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு டியூ கேர் அண்ட் டெலிகன்ஸோடு ஆக்ட் ஆகி எல்லா ப்ரிகாஷன் மெஷர்ஸும் எடுத்தும் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுலேயுமே வந்து சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் வந்து ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி, அப்சல்யூட் லைபிலிட்டி, அந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம வந்து லேட்டரான செக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆக்சிடெண்ட்டாக நடக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் செக்ஷன் 19 வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ட் லைக்லி டு காஸ் ஆர்ம் பட் டன் வித்தவுட் கிரிமினல் இன்டென்ட் அண்ட் டு ப்ரிவெண்ட் அதர் ஆர்ம். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட ஒரு காலை வந்து ஒரு பாம்பு கடிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷம் வந்து அவரோட ஃபிங்கர்லேருந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னா மேபி அவருக்கு அந்த பக்கத்தில் வந்து சீக்கிரமான நேரத்தில் வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுற ஃபெசிலிட்டி அந்த இடத்துல இல்லை. அந்த நேரத்தில் வந்து இன்னொரு பர்சன் வந்து அவரோட காலை கட் பண்ணுறாரோ இல்லை வந்து காலை ரொம்ப டைட்டாக ஒரு கயிறுனால கட்டி போட்டுறாரு அப்படின்னாலோ அந்த இடத்துல வந்து அங்கே வந்து எந்த அஃபென்ஸுமே நடந்துடல. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து, அதாவது அந்த பாம்பு கடிச்சது அப்படின்னா ஒரு உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதை தடுக்கிறதுக்காக ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு குட் ஃபெய்த்தில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அஃபென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 19. அதாவது பெரிய ஆபத்தை தடுக்கிறதுக்காக ஒரு சின்ன அஃபென்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சின்ன விஷயம் பண்ணுறாங்க, மேபி அந்த விஷயத்தினால அவங்க ஒரு லைட்டரான ஆர்ம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி பனிஷ்மெண்ட்லாம் தர மாட்டாங்க. ஸோ இது அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது தான் இந்த செக்ஷன் 19.
அண்டு செக்ஷன் 20ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் அ சைல்டு அண்டர் 7 years ஆஃப் ஏஜ். அதாவது வந்து ஒரு சைல்டு 7 வயசுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு சைல்டு எந்த ஆக்ட் பண்ணாலுமே அது அஃபென்ஸ் கிடையவே கிடையாது. மேபி கொலை பண்ணியிருக்கலாம், மேபி ஒரு எப்படி சொல்கிறது, மேபி ஏதாவது ஒரு இடத்துல பாய்சனை கலந்துருக்கலாம். அந்த மாதிரி எது பண்ணியிருந்தாலுமே அந்த 7 வயசுக்கு கம்மியாக உள்ள குழந்தைய வந்து நம்ம வந்து அஃபென்ஸ் பண்ணதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எப்படி பார்த்துக்கினாங்க, இல்லை அவங்க யாரும் அபேட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வேணால் பனிஷ்மெண்ட் இருக்கலாமே தவிர இந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் தர மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 14 to 20. இது வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் தான். அண்ட் தென் நம்ம வர ப்ரீவியஸ் அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து அடுத்த ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம செப்பரேட்டாக BNS 2023 அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது டாக்டரின்ஸை பற்றி டவுட் இருந்தாலோ இல்லை வேறு எதாவது ஆக்டை பற்றி டவுட் இருந்தாலோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான ஒரு செப்பரேட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.